அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி வாடிவாசலில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக செல்கின்றனர். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், அலங்காநல்லூர்ல இன்னைக்கு காலையிலிருந்தே இளைஞர்கள் பெரும்பாலானவங்க அங்க குழுமி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து நேரலையில நீங்க தகவல்களை வழங்கிட்டு வரீங்க. இப்ப அந்த பகுதியில எவ்வளவு இளைஞர்கள் பெரியவர்கள் கூடியிருக்கிறாங்க, என்ன விதமான போராட்டத்தை அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க? தம்பி தமிழரசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இந்த உச்ச நீதிமன்றம் விதித்த தடையால் இங்கு இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. இதனால் இந்த பகுதியில் போராட்ட களமாக இந்த பகுதி மாறியுள்ளது. பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் என சமூக வலைதளங்களின் மூலம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ அமைப்புகள் மற்றும் தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்பவர்கள் என அதிகமானோர் இந்த போராட்டங்களில் பங்கேற்றுள்ளனர். காலை முதலே இந்த அலங்காநல்லூர் பகுதிக்கு வரக்கூடிய பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் 15க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மாணவ அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் பிற தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் உள்ளே அனுமதிக்க காவல்துறை தடை விதித்திருந்தனர். ஆனாலும் இருந்தாலும் இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு பாதைகள் வழியாக, வயல்வெளிகள் வழியாகவும் நடந்தும் மேலும் இருசக்கர வாகனங்களிலும் இவர்கள் இந்த பகுதியில் கூறியுள்ளனர். இப்ப இந்த பகுதியில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மாணவர்கள் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே சுமார் ஒரு 10,000 மேற்பட்டோர் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். மேலும் இந்த கிராம போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஐடி துறையில் பணி செய்யும் பெண்கள் மற்றும் ஆண்கள் என குடும்பத்துடன் அவர்கள் இந்த பேரணியில், இந்த போராட்டங்களில் அவர்கள் கலந்து வருகின்றனர். இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. காலை முதலே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றால் கூட இந்த அலங்காநல்லூரில் இந்த அளவுக்கு கூட்டங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அதை விட அதிகமாக 2 மடங்குக்கு மேலாகவே கூட்டம் அலைமோதி வருகிறது. இவர்கள் இளைஞர்கள் உள்ளே வருவதற்கு காவல்துறை முதலில் அவர்கள் அனுமதிக்காமல் இருந்தனர். இதனால் இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் சாலைகளில் இருசக்கர வாகனங்களை ஒரு 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை நடு சாலையில் நிறுத்தி தற்போது பீட்டா அமைப்புக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். எங்களை உள்ளே அலங்காநல்லூர் பகுதிக்கு போராட்டம் நடைபெறும், இந்த பேரணி நடைபெறும் பகுதிக்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி காவல்துறைக்கு எதிராக அவர்கள் தற்போது போராடி வருகின்றனர். காவல்துறையால் இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டங்கள் இந்த பகுதியில் கூடியுள்ளனர். சுமார் மாணவ அமைப்புகளை சேர்ந்தவர்களே ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் மற்றும் இளைஞர்கள் என அதிகமானோர் வந்துள்ளனர். இவர்கள் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, சென்னை, விழுப்புரம் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்து இவர்கள் தற்போது இந்த பகுதியில் இந்த அலங்காநல்லூர் பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தம்பி தமிழரசன். நாகேந்திரன், ஏறக்குறைய தற்போதுள்ள சூழல 10,000க்கும் மேற்பட்டவங்க அங்க கூடியிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுவதுமே தடையை மீறி பல இடங்கள்ல ஜல்லிக்கட்டு நடைபெறுது. அலங்காநல்லூர்ல சில காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதாகவும் கேள்விப்பட்டோம். இதுவரைக்கும் எவ்வளவு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது? ஜல்லிக்கட்டு அங்க நடைபெற்றுச்சா? தம்பி தமிழரசன், உச்ச நீதிமன்ற தடை உத்தரவு இருப்பதால் இந்த அலங்காநல்லூர் பகுதியில் தடைகளை மீறி ஒரு சில மாடுகள் மட்டுமே அவிழ்த்து விடப்பட்டது. அதுவும் இளைஞர்கள் அதிகமானவர் கூறியதால் அவர்கள் அந்த காளை வளர்ப்போரின் அவர்கள் பிடியில் இருந்த கயிறுகளை இது பண்ணி அவிழ்த்து விட்டு அவர்கள் அந்த ஆரவாரத்தை விசில் அடித்து அவர்கள் எழுப்பிய சட்டத்தில் அந்த மாடுகள் மிரண்டு அவர்கள் கைப்பிடியிலிருந்து அந்த காளைகள் ஓடின, வெறிச்சு ஓடியது. அந்த காட்சிகளை நம்ம காலையில் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2-3 மாடுகள் மட்டுமே இந்த பகுதியில் அவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு என்பது இந்த பகுதியில் நம்ம நடைபெறவில்லை என்பதுதான் நம்ம கூற வேண்டும். ஏன்னா தடையை மீறி ஜல்லிக்கட்டு என்றால் குறைந்தது ஒரு 50-100 மாடுகளாவது சென்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செல்லவில்லை. ஒரு வீடுகளில் கட்டி வைத்திருந்த மாடுகளை இந்த போராட்டங்களுக்கு வந்திருக்கிற ஒரு சில மாணவர்கள், சில இந்த இளைஞர்கள் அவர்கள் ஆர்வ கோளாறில் இந்த காளைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. இந்த மாணவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்த்து இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களும் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் ஆங்காங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் இந்த இவர்களுக்கு இந்த வெளியூர்களில் வந்துள்ள இந்த மாணவ அமைப்புகளுக்கு சார்பாக அவர்களுக்கு சாதகமாக அவர்களும் தற்போது இந்த கிராம மக்கள் அவர்களும் போராடி வருகின்றனர். இந்த பகுதியை ஸ்தம்பித்தது போல இருக்கிறது. காலை
9 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதலில் காவல்துறையினர் இவர்கள் பேரணியாக செல்வதற்கு இந்த கிராம மக்களுக்கு அனுமதி மறுத்திருந்தனர். இதனால் இந்த பகுதி பரபரப்பு காணப்பட்டது. அசம்பாவிதம் நடப்பதற்கு சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியை சேர்ந்தவர்கள் கிராம மக்கள் என இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் இந்த பேரணியை நடத்துவதற்கு அவர்கள் காவல்துறை அனுமதித்தனர். இவர்கள் இந்த கிராம மக்கள் மற்றும் நாகேந்திரன், நீங்க குறிப்பிட்டது போல அந்த காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அலங்காநல்லூர் ஒரு போர்க்களமா காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு அனுமதி கோரி வாடிவாசலிருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாம் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். மேற்கொண்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.